திருச்சி சில்வர் லைன் மருத்துவமனையில் மேம்படுத்தப்பட்ட கேத் லேப் மற்றும் ரொபாட்டிக் இதய நிறுவனம் துவக்கம். திருச்சி சில்வர் லைன் மருத்துவமனை தனது நவீன மேம்படுத்தப்பட்ட கேத் லேப் மற்றும் தென் தமிழ்நாட்டில் முதல் ரோபாட்டிக் இதய நிறுவனத்தை இன்று துவங்கியது. 24 மணி நேரம் செயல்படும் இந்த மேம்பட்ட கேத் லேப் மூலம் மாரடைப்பு நோயாளிகளுக்கு உடனடி சிகிச்சை வழங்க முடியும். ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம், சிக்கலான ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைகள் மற்றும் பல்வேறு இதய சாதனங்கள் பொருத்துதல் போன்ற சேவைகள் விரைவாக வழங்கப்படுவதால் உயிர்காக்கும் சிகிச்சையில் ஏற்படும் தாமதம் குறைக்கப்படும். புதிய ரொபாட்டிக் இதய நிறுவனம் மூலம் தென் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ரொபாட்டிக் உதவியுடன் இதய சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் குறைந்த இரத்த இழப்பு, சிறிய அறுவை சிகிச்சை வெட்டுகள், குறைந்த வலி, மிக குறைந்த காயமுறிவு மற்றும் விரைவான குணமடைதல் போன்ற பலன்கள் கிடைக்கும். மேலும் சில்வர் லைன் மருத்துவமனை மூலம் பள்ளி மற்றும் கல்லூரிகளை அணுகி மாணவர்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் அல்லது அவசர நிலைகளில் உயிர்காக்கும் CPR சிகிச்சை மேற்கொள்ளும் பயிற்சியை வழங்கும் முயற்சியையும் மருத்துவமனை மேற்கொண்டுள்ளதாக மருத்துவர் செந்தில்குமார் தெரிவித்தார். ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ், பர்டிகுலராக கார்டியாக் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுல சில்வர் லைன் வந்து ரொம்ப பெருமைப்படுது. இன்னைக்கு அதோட தொடக்க விழா. ஸோ இந்த கேத் லேபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருதய ரத்த குழாயில் அடப்பை கண்டறியறதுக்கும், அந்த மாதிரி ரத்த குழாயில் அடப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம ஸ்டென்ட்னு சொல்லுவோம். அந்த அடப்பை சரி பண்ணுறதுக்கான அந்த ஸ்டென்ட் பொறுத்துறது இதுதான் வந்து நம்ம கேத் லேபில் பண்ணுறது. அடப்பு அதிகமாக இருக்குது, இல்லை 2-3 அடப்பு இருக்குது, நம்ம ஸ்டென்ட் பண்ண முடியாதவங்களுக்கு என்னென்னா அடுத்து வந்து நமக்கு வந்து ஆப்ரேஷன் நம்ம சொல்லுவோம், அதாவது பைபாஸ் ஆப்ரேஷன்றது தான். அந்த பைபாஸ் அறுவை சிகிச்சையை முன்னெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இருதயத்தை ஓப்பன் பண்ணி ஸ்டெர்னோட்டமின்னு சொல்லுவோம், முன்னாடி இருக்கிற நெஞ்செலும்பை ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ திருச்சியில், அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அடுத்து தமிழகத்திலேயே சில்வர் லைன் ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து ரொபோட்டிக் மூலமாக இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறோம். இப்போ இந்த ரொபோட்டிக் மூலமாக பண்ணுறதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஸ்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் இருக்காது, சீக்கிரமாக அவங்க வந்து வீட்டுக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலமாக அந்த ரொபோட்டிக் மூலமாக போய் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ பேஷண்ட்ஸ் பயப்படுறது என்னன்னா, செஸ்ட் ஓப்பன் பண்ணி பண்ணணும், ரொம்ப பெயின் இருக்கும், எலும்பை கட் பண்ணி திரும்ப ஜாயின் பண்ணி அந்த ரெக்கவரி பீரியடே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். ஸோ இது வந்து ரொபோட்டிக் திருச்சியில் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்ததே வந்து நம்ம சில்வர் லைன் தான். ரொபோட்டிக் அறுவை சிகிச்சையில் மற்ற துறையிலலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதாவது ஆன்காலஜின்னு சொல்லி புற்றுநோய் சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம், இரைப்பை குடல் சம்பந்தமான நோய்க்கும் நம்ம வந்து ரொபோட்டிக் மூலமா அறுவை சிகிச்சை பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைமா இந்த கேத் லேபோட சேர்ந்து ரொபோட்டிக் மூலமா ஹார்ட் அறுவை சிகிச்சையை நம்ம வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் சில்வர் லைன். நன்றி. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ரெசிஸ்டேஷன் கவுன்சில்னு சொல்லிட்டு முதல் முறையாக இந்திய அளவில் ரெசிஸ்டேஷன் கவுன்சில் உருவாக்குனாங்க. ரெசிஸ்டேஷன் கவுன்சில்னா திடீர்னு இதய துடிப்பு நின்றுச்சுன்னா நம்ம முதலுதவி பண்ணி, நெஞ்சை அழுத்தி முதலுதவி பண்ணி கிட்டத்தட்ட போன உயிரை வந்து திருப்பி மீட்டு கொண்டு வர்றது. அந்த செயல்முறை வந்து இத்தனை நாள் நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சில வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ரெசிஸ்டேஷன் கவுன்சில்னு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ல ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கனவு வந்து இந்தியாவில் இருக்க ஒரு குடிமகனும் அந்த ப்ரொசீஜர்ஸை கற்றுக்கணும் அப்படின்றது தான். அவங்களோட கனவை வந்து நாங்கள் எங்களோட இதில் முன்னெடுத்து திருச்சியில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க இதை கற்றுக்கிட்டா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு எமர்ஜென்சியோ, ரோட் சைடில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால ஒரு நம்பிக்கையாக அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுத்திருக்கோம். அதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ட்ரைனிங் சென்டர் உருவாக்குறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதில் வந்து ட்ரெயினர்ஸ் குறைஞ்சி ஒரு 20 பேராமெடிக்கல் ஸ்டாஃப், டாக்டர்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்க மூலிமா மொத்த திருச்சிலையும் இந்த கனவை வந்து நம்ம ஒரு ரியாலிட்டியாக கொண்டு வரதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதை நினைக்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாகவே அந்தந்த காலேஜ் அப்படியே அடல்ட்ஸ்க்கு மிச்சம் இருக்கவங்களுக்கும் சொல்லித்தரது தான் எங்களோட விஷன்.
இல்லை, இது வந்து நிறைய இடத்துல அங்கங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவங்கவுங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி டீச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ரொம்ப காலமாக டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா ஃபுல்லாகவே எவ்ரி சிட்டிசன் ஷுட் லேர்ன் திஸ் அப்படின்ற கனவு வந்து இப்போ தான் ஒரு 3 வருஷமாக தான் இது இந்தியா ஃபுல்லாக இதாகிட்டு இருக்கு.